நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று திருப்பாடல் ஆசிரியர் 34வது திருப்பாடலை நமக்கு தந்து ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார் என்கிற இறை வார்த்தைகளை சிந்திக்க ஜெபிக்க அழைப்பு விடுக்கிறது. எத்தனையோ நன்மைகளால் நாம் நிறைந்திருந்தாலும் கடவுளுக்கு முன்பாக இன்னும் ஏழையாகவே இருக்கிறோம். இன்னும் இந்த உலகத்திலே போராடி கொண்டிருக்கிறோம். ஆன்மீக தளத்திலே நம்முடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆத்மாவை வெற்றி கொள்வதில் நாம் இன்னும் நிறைவடையாத நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இடத்திலிருந்து தான் நாம் ஏழையாக கருதப்படுகிறோம். ஆத்மாவிலே இன்னும் உயர்ந்து செல்ல நினைக்கிற பிள்ளைகள் மனிதர்களை நோக்கி அழைப்பதில்லை, அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூவி அழைப்பார்கள். நாமும் ஆண்டவரை கூவி அழைத்து, தெய்வமே உடைய இரக்கத்தில் என்னை இணைத்து நிறைவடைய செய்யும் என்று மன்றாடுவோம். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உரைக்கிறது. ஆண்டவரின் முகம் தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கிறது. அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது தீமைகள், அடுத்தவரை அழிக்கும் எண்ணங்கள், அல்லது அவர் எனக்கு இப்படி செய்யவில்லையே, நான் இவ்வளவு செய்தேனே என்று ஒப்பீடு பார்த்து செயல்படக்கூடிய மனநிலை, அல்லது முகம் பார்த்து ஆள் பார்த்து செயல்படக்கூடிய மனநிலை, ஜாதிய உணர்வுகள் ஏதாவது நமக்குள் இருந்தால் எல்லாவற்றையும் நாம் வெளியே எடுத்துவிட்டு ஆண்டவரை நோக்கி கூவி அழைக்கிற போது ஆண்டவர் கண்டிப்பாக உங்கள் குரலுக்கு செவி சாய்க்கிறார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கிறார், அவர்களை எல்லாவிதமான இடுக்கண்ணிலிருந்து விடுவிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமான்கள் யார்? இந்த நீதிமான்கள் கடவுள் எதை விரும்புகிறார் என்பதை அறிந்து அதை கொடுத்து மகிழ்கிற பிள்ளைகளே நீதிமான்கள். அல்லது கடவுளுக்கு எது எது பிடிக்காதோ அதை ஒதுக்கி கடவுளுக்கு அஞ்சி வாழ்கிற பிள்ளைகள். ஒரு வார்த்தையை ஒருவருக்கு எதிராக சொல்லுகிற பொழுது அது உண்மையா இல்லையா என்று தெரியாத போது, ஐயோ இவருக்கு அது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் என் தெய்வத்திற்கு தெரியும், ஆகவே நான் இந்த வார்த்தையை தெரியாமல் சொல்ல மாட்டேன் என்று நாம் ஆண்டவருக்கு அஞ்சி அந்த இடத்திலே நாவை நீங்கள் அடக்குகிற போது அது தெய்வத்தினுடைய அஞ்சுதலுக்கான அடையாளம். இப்படிப்பட்ட அடையாளமாக நிற்கிற பிள்ளைகளே நீதிமான்கள். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் எனக்கு தாரும் என்று மன்றாடுவோம். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்திலிருந்தும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கிறார்.
தீங்குகள் யாருக்குமே நேரிடாது என்று நாம் சொல்வதில்லை. நேர்மையாளருக்கும் தீங்கு நேரிடும் என்று இந்த வார்த்தை உறுதி செய்கிறது. ஆனாலும் கூட ஆண்டவர் அந்த தீமையிலே அவர்கள் விழுந்து விடாதபடி, அந்த துன்பங்களில் அவர்கள் விழுந்து விடாதபடி அவர் அவர்களை பாதுகாக்கிறார். ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அன்பின் பரமபிதாவே, தர்மையான நேரத்தில் உம்மை நோக்கி கூவி அழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குரலுக்கு செவிசாய்த்து நீர் அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்தி அவர்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே எம்மில் துணையாக